கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனின் பிறந்த நாளையொட்டி வைக்கப்பட்ட பேனரை அகற்ற கூறியதால் இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு பரபரப்பு நிலவுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தேவநாதன். வணக்கம் தேவநாதன், தற்போது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். பன்ருட்டி அருகே உள்ள கொக்குப்பாளையம் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனுடைய பிறந்தநாள் பேனர் வைக்கப்பட்டிருந்தது. வாளுடன் அவர் அமர்ந்திருக்கும்படி இந்த பேனர் அமைக்கப்பட்டிருந்த நிலையில இதற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து கொக்குப்பாளையம் பகுதியில் மடப்பட்டு சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த பேனரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் அந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில போலீசார் அங்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அப்போது பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு அந்த பேனர்கள் மீது கல் வீசப்பட்டது. அதன் காரணமாக அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்ட நிலையில போலீசார் அந்த பேனர் மீது கல் வீசியவர்களை பிடித்துச் சென்ற போது அவரை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போலீசாருடன் அவர்கள் ஒரு தள்ளுமுள்ளுவிலும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அதன் பிறகு அங்கிருந்த போலீசார் உடனடியாக அனைவரும் கிளம்பி செல்ல வேண்டும் என்று கூறினர். மேலும் பார்த்தோம் அப்படின்னா அதே பகுதியில இன்னொரு பேனர் வந்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த பேனரை அகற்றுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வந்து எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதால இந்த பகுதியில் தற்போது பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர்.